வணக்கம் நண்பர்களே, இது மகாபாரதம். இப்போ பாண்டவர்கள் 12 ஆண்டு காலம் வனவாசத்தை முடிச்சிடுறாங்க. வனவாசத்தில் அவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, எப்படிலாம் அந்த கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். இப்போ 13வது ஆண்டு அஞ்ஞாதவாசம், அதாவது யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு வாழக்கூடிய அஞ்ஞாதவாசத்துக்குள்ளே போகணும். அப்படி போகணும் போது மறைஞ்சு வாழ்கிறதுக்கான இடம் எது அப்படின்னு அண்ணன் தம்பிங்க 5 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. திரௌபதி, தௌமியர் எல்லாம் கூட இருக்காங்க. அப்படி பேசும்போது அர்ஜுனன் கிட்ட தான் வந்து இவங்க யோசனை கேட்குறாங்க, எந்த ஊர் சரியாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அர்ஜுனன் வந்து இவங்களை விட கொஞ்சம் நிறைய தேசாந்திரம் போனவன், நிறைய ஊர்கள் சுற்றி பார்த்தவன், இன்னும் விவரம் அவனுக்கு தெரியுன்றதுனால அவன்கிட்ட கேட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தர்மர் வந்து அர்ஜுனனை கேட்குறாரு. அப்போ அர்ஜுனன் என்ன சொல்கிறான், விராட நாட்டுக்கு போவோம், விராட மன்னன் நல்லவன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இவங்க ஏன் விராட மன்னனை குறிப்பாக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இவங்க போகிற அந்த அஞ்ஞாத வாசமுக்கு எந்த நாட்டை தேர்ந்தெடுத்து போகிறாங்களோ அந்த மன்னன் ஒருவேளை இந்த ஒரு வருட காலத்தில் இவங்க தான் பாண்டவர்கள் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாலுமே கூட அதை வெளியில் சொல்லாத இவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு மன்னனாக இருக்கணும், இவங்களோட நட்பு பாராட்டக்கூடிய ஒரு மன்னனாக இருக்கணும், துரியோதனர்களுக்கு உதவக்கூடியவங்களாக இருக்கக்கூடாதுன்றதுனால விராடனுடைய நாட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. எல்லா வகையிலையும் இவங்க மறைஞ்சு வாழ்கிறதுக்கு வசதியான நாடாக அதுதான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி தௌமியர்கிட்டையும் கூட இருந்த மற்றவங்ககிட்டையும் சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இப்போ தௌமியர் கூட வர முடியாது இல்லையா, அதனால தௌமியரை மறுபடியும் நீங்கள் வந்து போய் துருபதன்கிட்டயோ வேற எங்கேயோ போய் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் இங்கேயே இருந்துக்கிறேன்ற மாதிரி தௌமியர் ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறாரு. போகிறதுக்கு முன்னாடி தௌமியர் தான் இவங்களுடைய குலகுரு அப்படின்னு தெரியும் இல்லையா, அதனால அவர் இவங்களுக்கு நிறைய அறிவுரை சொல்லி அனுப்புகிறாரு. யுதிஷ்டரனுக்கும் கூட இருக்கிற மற்றவங்களுக்கும், அதாவது தர்மருக்கும் அவருடைய தம்பிகளுக்கும், நீங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க பெரியவங்க இருந்தாலும் உங்களுக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டியது கிடையாது, இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய பெரிய மன்னர்கள், அதுலேயும் குறிப்பாக வந்து தர்மர் வந்து ராஜாதி ராஜன் இல்லையா, எல்லா மன்னருக்கெல்லாம் ஆன ஒருத்தர், இருந்த ஒருத்தர். அவரும் சரி அவர் தம்பியும் சரி, குறிப்பாக திரௌபதியும் சரி வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. இந்த 12 வருஷம் கழித்து மறுபடியும் அவங்க ஒரு அரண்மனைக்குள்ளே போகிறாங்கன்னும் போது அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ஞாபகத்துக்கு வரும், அவங்களுடைய வசதிகள் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்படி நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மன்னனோட பழகுறீங்களா, நீங்கள் பழகலாம், அவனே வந்து என் உயிர் தான் நீனு அப்படின்னு சொன்னாலுமே கூட நம்ம அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. ஒரு மன்னன் நம்மக்கிட்ட பேசுகிறான்னா நம்மளும் அவன் கூட பக்கத்தில் உட்காந்து கால் நண்பன், அவன் என்ன நண்பன் சொல்லிட்டான்னு பக்கத்தில் உட்காந்து பேசிடக்கூடாது. அவன் முன்னாடி போகிறான்னா பின்னாடி 2 அடி விட்டு நடக்கணும். அவன் சொல்கிறத கேட்குற இடத்துல நம்ம போயிட்டே இருக்கணும். இப்போ அவன் முன்னாடி ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கான்னா அவன் சொல்கிறது நமக்கு கேட்கணும், பக்கத்தில் அவனுக்கு சேர்ந்து நடக்கக்கூடாது, பின்னாடி நடந்துக்கிட்டு அவனுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் அவன் திரும்பி பார்த்து எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்துடக்கூடாது, அந்த அளவில் அவனுக்கு இடைவெளி விட்டு நடக்கணும் அப்படின்ற மாதிரியும். மன்னனுடைய சொந்தக்காரங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களோடலாம் ரொம்ப வந்து நெருங்கி பழகிடக்கூடாது, குறிப்பாக மன்னனுடைய மகன்கள் கூட நெருங்கி பழகிடக்கூடாது அப்படின்னு நிறைய ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள், அறிவுரைகள்லாம் சொல்லி அனுப்புறாரு. ஏன் மன்னனோட மகனோட அதிகமாக பழகக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா யார் தன்னோட மகனோட பழகினாலும் ஒரு மன்னனுக்கு அது வந்து பயத்தை தான் கொடுக்கும். அவன் 1க்கு 2 சொல்லி கொடுத்து நம்ம பையனை நமக்கு எதிராக திருப்பிட்டானா அப்படின்ற ஒரு பயம் மன்னர்களுக்கு வரும். ஏன்னா எப்போவுமே வரலாறு முழுக்க வந்து மன்னர்களும் அவர்களுடைய மகன்களுக்கும் பெரும்பாலும் சண்டை தான் நடந்திருக்கு. அவங்க விரோதிகளாக தான் இருந்திருக்காங்க. எப்போ ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கோ அப்போ வந்து அப்பா பையன்ற அந்த அன்பெல்லாம் குறைஞ்சி போயிடும் இல்லையா. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லி அனுப்புறாரு. இவங்களும் வந்து பிரியா விடை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ கிளம்பி போகிறவங்க விராட மன்னனுடைய நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வன்னி மரத்தில் இவங்களுடைய ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, இவங்க ஆயுதங்கள் எல்லாம் ஒரு துணியில் கட்டி அந்த வன்னி மரத்துக்கு மேலே கட்டுறாங்க. கட்டிட்டு யாரும் அதை வந்து பார்த்துடக்கூடாது இல்லையா, ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாது, அவங்கவுங்க ஆயுதங்களோட போனால் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதுனால அது மரத்து மேலே கட்டிட்டு அந்த மரத்தில் என்னடா ஏதோ மூட்டை கட்டியிருக்கு அப்படின்னு எவனாவது பக்கத்தில் வந்தால் பிரச்சனை ஆகிடும், கண்டுபிடிச்சிடலாம், சரி இங்கே தான் எங்கேயோ இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அங்கே அது சுடுகாடு, அங்கே இருக்கிற ஒரு பொணத்தை அந்த மரத்து மேலே நல்லா கட்டி தொங்க விட்டுட்டு அந்த ஊருக்குள்ளே போயிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்கள நாங்கள் வந்து இதில் கட்டி விட்டுருக்கோம், இதை காப்பாற்றுறோன்னு ஏதோ சும்மா கதை மாதிரி கிளப்பி விட்டுறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு பணம் தொங்குதுன்னா அப்போ பேய் இருக்குன்னு எல்லாருக்கும் பயம் வரும், அங்கே ஆடு மாடு மேய்க்க வர்ற சிறுவர்கள் கூட அதுக்கு பக்கத்தில் போக பயப்படுவாங்க அப்படின்ற எண்ணத்தில் இவங்க அதை பண்ணிவிட்டு நாட்டுக்குள்ளே நுழையிறாங்க. இப்போ விராட மன்னரோட அரண்மனைக்கு போகிறாங்கன்னு முடிவாயிட்டதுக்கப்புறம் யார் யார் எப்படி போகிறது, உண்மையான பேரோடையும் உண்மையான அடையாளத்தோடையும் போக முடியாது இல்லையா, அவங்கவுங்க ஒரு அடையாளத்தை எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து தர்மர் என்ன சொல்கிறாரு, நான் கங்கன் அப்படிங்கிற ஒரு பெயரோட போகிறேன், நான் வந்து தர்மரோட நண்பன், நான் நல்லா வந்து தாயம் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு 2 தாயம், தங்கத்தாலான தாயத்தை ஒரு துணியில் சுற்றி எடுத்துக்கிட்டு விராடனோட அரண்மனைக்கு போகிறாரு.
போயிட்டு விராடனுக்கு வணக்கம் சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் தர்மரோட அரசவையில இருந்தவன். இப்போ கொஞ்ச நாட்கள் வந்து உங்களோட இருக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்ற மாரி சொன்னோனே, விராடனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. ரொம்ப மரியாதையா அவர வரவேற்று தான் கூட வச்சுக்கிறான். இப்ப அடுத்ததா பீமன் வரான். பீமன் வந்தோனே, இப்போ எல்லாருக்கும் இவங்க எல்லாம் யார் யார் என்னவா இருக்க போறோம் அப்படின்னு பேசும்போதே, தர்மருக்கு ஒரே வருத்தம். பீமன் எப்படி வந்து மறைக்க முடியும்? பீமன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்ப பார்த்தாலும் நெறைய சாப்பிடணும்னு நெனைக்கிற ஒரு ஆள். சாப்பாடு இல்லன்னா சோர்ந்து போகக்கூடிய ஆள். அதனால என்ன பண்ணலான்னும் போது, அதுக்கு வந்து யோசனைய பீமனே சொல்றான். நான் சமையல்காரனா போயிடுறேன். விராட மன்னனுக்கு சமையல்காரனா போயிட்டேன்னா, ஒரு மன்னருடைய சமையற்கட்டுல மடப்பள்ளியில நெறைய உணவுப் பொருட்கள் இருக்கும்ல. எவ்வளோ சாப்பிட்டாலும் யாருக்கும் எதுவும் தெரிய போறது கிடையாது. யாருக்கு என்ன ஆச்சுன்னு அங்க சந்தேகம் வரப்போறது கிடையாதுன்றதுனால, சமையல்காரனா போறேன்னு சொல்லியிருக்கான். அதே மாரி இப்போ வந்து விராட மன்னனோட அரசவைக்கு வந்துட்டு, நான் வந்து வல்லபன் என்னோட பேரு. நான் நல்லா சமைப்பேன்னு சொன்னோன்னா, விராட மன்னனுக்கு உன்ன பார்த்தோன்னே ஆச்சரியமாயிடுது. உன்ன பார்த்தா சமையல்காரன் மாரியே இல்லையேப்பா! நீ நல்லா போர் பண்ணுவ போல இருக்கே! நீ ஏன் என்னோட வந்து படையில சேர்ந்துறக்கூடாது? அப்படின்ற மாரி கேட்குறாரு. அதுக்கு அவன், ஐயய்யோ! இல்லங்க. எனக்கு அதுலலாம் விருப்பம் கிடையாது. எனக்கு சமைச்சுட்டு இருக்கிறதுல தான் விருப்பம்னு சொல்லிட்டு சமையல்காரனா சேர்ந்துக்கிறான். அடுத்து அர்ஜுனன் வரான். இப்போ அர்ஜுனன் வந்து யார் பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப கலையா இருக்கிற ஒரு ஆளு. அவன்ட்ட நெறைய இந்த தேஜஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல. இப்ப அர்ஜுனனை எப்படி மறைக்க போறோம் அப்படின்றதும் ஒரு கவலையா இருந்தது தர்மருக்கு. இப்ப அர்ஜுனன் என்ன சொல்றான், அவனோட வரம் சாபம் ஒண்ண வரமா மாத்திக்கிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுல்ல. அவன் வந்து இந்திரனோட சபையில இருக்கும்போது ஊர்வசி வந்து, "நீ வந்து என்ன விரும்பல. நீ அதனால பெண் தன்மைய அடைவ. நீ வந்து திருநங்கைக்கான தன்மைய அடைவ" அப்படின்னு ஒரு சாபம் குடுத்தாங்க இல்லையா? அப்போ அந்த சாபத்த உனக்கு தேவையான ஏதோ ஒரு வருடத்துக்கு நீ பயன்படுத்திக்கலான்ற மாரி மாத்தி இவங்க அப்பா இந்திரன் குடுத்தார்ல, அந்த சாபத்த அவன் இப்ப பயன்படுத்திக்கிறான். ஒரு திருநங்கையா வந்து இவர சந்திக்கிறான், விராட மன்னன. விராட மன்னன சந்திச்சுட்டு, இந்த மாரி எனக்கு வந்து நல்லா பாட்டு தெரியும், நடனம் தெரியும். உங்களுடைய அ அ பெண்களுக்கு நான் நடனம் சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே வந்துட்டு இவரும் ஒத்துக்கிறாரு. அவனுக்கு நடனம், பாட்டுலாம் அவன் இந்திர லோகத்தில கத்துக்கிட்டான் இல்லையா? அதனால அவனும் சேர்ந்துக்கிறான். அடுத்து நகுலன் வரான். ராமக்ரந்தி அப்படிங்கிற பேரோட வந்து, நான் வந்து குதிரைகள பார்த்துக்குவேன். குதிரைகள பத்தின எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றான். ஒரு மன்னனுக்கு குதிரைகள பார்த்துக்கிறது, எது நல்ல குதிரை, எது வந்து தேராத குதிரை, எது நல்லா ஓடும், எந்த நேரத்துக்கு எந்த குதிரையை தேர்ந்தெடுக்கணும், இந்த மாரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே வந்துட்டு நான் வந்து நகுலனோட ஏற்கனவே இருந்திருக்கேன். நான் வந்து தர்மரோட அரசவையில இருந்திருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு வர்றதால, இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது இந்த மன்னருக்கு. ஏன்னா பெரிய அரசவையிலேருந்து வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு கிடைக்கிறது, நமக்கு வேலைக்கு ஆட்களா கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையான்னு உடனே சேர்த்துக்கிறாரு. அடுத்து வந்து தந்திரி பாலன்ற பேர்ல சகாதேவன், நான் ஒரு இடையன். நான் வந்து ஆடு மாடுகள பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சேர்றான். இப்ப இவங்கலாம் வந்து சேர்ந்துட்டாங்க. அடுத்து இவங்க 5 பேரும் ஒரே இடத்துல இருக்கும்போது, திரௌபதி வேற இடத்துக்கு போக முடியுமா? திரௌபதியும் இங்க வரா. அப்ப எல்லாரும் என்ன கேட்குறாங்க, "நீ என்னன்னு சொல்லிட்டு வருவ?" அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து இந்த பெண்களுக்கு வந்து அலங்கரிச்சு விடுறது இருக்கு இல்லையா? ஜட பின்னி விடுறது, அவங்களுக்கு மேக்கப் போட்டு விடுறது, பியூட்டிஷியன் இந்த காலத்துல நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படி ஒருத்தவங்களா வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு வேலை என்னால செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா தான் இருக்காங்க. அவங்க வந்து சுதேட்டினைன்றது விராட மன்னருடைய மனைவி. அவங்க கிட்ட வராங்க. வந்துட்டு எனக்கு வேலை வேணும்னு கேட்குறாங்க. திரௌபதி வந்து, இந்த மாரி நான் மேக்கப்லாம் பண்ணுவேன். நான் அலங்காரம் பண்ணுவேன் உங்களுக்கு. ஜடலாம் பின்னி விடுவேன். விதவிதமான முடி சிகை அலங்காரம்லாம் பண்ணுவேன். என்னோட பேர் சைரந்திரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சுதேட்னியோட தோழிகள்லாம் இருப்பாங்கல்ல, கூட இருக்கிறவங்கலாம், அவங்கலாம் இந்த பொண்ண பார்த்துட்டு, திரௌபதிய பார்த்துட்டு, "என்ன இவ இவ்ளோ அழகா இருக்கா? இப்படி கூட ஒரு பொண்ணு அழகா இருக்க முடியுமா? யாரு இது? வேலை கெட்டு வர பொண்ணு மாரி தெரியலையே!" அப்படின்னு எல்லாரும் எழுஞ்சு நின்னுடுறாங்க. சுதேட்டனைக்கு இப்போ திரௌபதிய வேலைக்கு சேர்த்துக்கிறதுல விருப்பம் இல்ல. "நீ எனக்கு வேலைக்கு வேணாமா" அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிடுறாங்க. திரௌபதிக்கு ஒரு மாரி ஆயிடுது. என்ன ஆச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் வந்து ஏற்கனவே வந்து திரௌபதி கிட்ட வேலை பார்த்துருக்கேன். அங்க இந்த மாதிரியான வேலைகள் தான் செஞ்சிருக்கேன். நான் திரௌபதிய ரொம்ப அழகா அலங்கரிச்ச அனுபவம்லாம் எனக்கு இருக்கு. உங்களையும் அதே மாரி அழகா அலங்கரிப்பேன். என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே, "இல்ல நீ ரொம்ப அழகா இருக்க. என் புருஷன் உன்ன பார்த்துட்டு உன் மேல ஆசைப்பட்டுட்டாருன்னா எனக்கு கஷ்டமாயிடும். எனக்கு வேண்டாமா" அப்படின்னு சுதேட்னை சொன்ன உடனே, "இல்ல, இல்ல நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நான் ஆண்களையே பார்க்க மாட்டேன். எனக்கு ஆண்கள் மேல விருப்பம் கிடையாது. என்ன 5 கந்தர்வர்கள் பாதுகாக்கிறாங்க. என்ட்ட எந்த ஆண்கள் நெருங்கினாலுமே அந்த 5 கந்தர்வர்களும் கோவிச்சுக்குவாங்க. அவங்கள உண்டியலன்னு பண்ணிருவாங்க" அப்படின்னு சொன்ன உடனே, இந்த அரசிக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. சரி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஒரு அழகான பொண்ணு, திறமையான பொண்ணு தாங்கிட்ட வேலைக்கு இருந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் சேர்த்துக்கிறா. இப்போ இவங்க 5 பேரும் இங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாட்கள்ல
அந்த விராட மன்னருடைய அரசவைக்கு ஒரு மல்லன் ஒருத்தன் வரான். மல்லன் ஒருத்தன் வந்துட்டு, நான் பயங்கரமாக வந்து மற்போர் புரிவேன், என்னை ஜெயிக்க இங்கே யாராவது இருக்காங்களான்னு ஒரு பெரிய மற்போருக்கு தயார் பண்ணுறான் விராட மன்னன். அந்த மற்போரில் எல்லாரும் தோற்று போயிடுறாங்க. அந்த மல்லன் பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன், என்னை ஜெயிக்கிறவன் இந்த உலகத்திலேயே இல்லைன்னுலாம் பேசும்போது ஒரு மன்னனா அவனுக்கான மரியாதையை பண்ணிட்டு விராட மன்னன் மனசுக்குள்ளே வருத்தப்படுறான். நம்ம ஊரில் ஒரு ஆள் இல்லையே இவனை ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருத்தத்தை தன்னோட நண்பராக நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கக்கூடிய கங்கன்ற பேரில் இருக்கிற தர்மர்கிட்ட சொல்கிறான். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவனை ஜெயிக்க ஒரு ஆள் இல்லையே, கொஞ்சம் ரொம்ப அசிங்கமாயிடுச்சுன்னு போது கங்கன் என்ன சொல்கிறார், தர்மர் நம்ம மடப்பள்ளியில் சமைக்கிறான்ல வல்லபன், எனக்கு அவன் தான் நல்ல மற்போர் பண்ணுவேன்னு அன்றைக்கி சொன்னான்ல, இந்த மாதிரி வந்துட்டு மல்யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னான்ல, அவனை ஏன் நீங்கள் கேட்கக்கூடாது மல்யுத்தத்துக்கு, கேளுங்க, எனக்கு தெரிஞ்சு அவன் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன்னொன்னே அவனை கூப்பிட்டு சண்டை போட சொல்கிறாங்க. பீமனும் சண்டை போட்டு ஜெயிச்சிடுறான். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போது இந்த சுதேட்னைக்கு தம்பிகள் இருக்காங்க, ஒரு 105 தம்பிங்க இருக்காங்க. அதில் முதல் தம்பி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கீசகன் அப்படிங்கிற ஒரு தம்பி. அந்த கீசகன் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்தவன். இப்போ விராட மன்னன் பேருக்கு தான் மன்னனே தவிர அந்த ஊரில் போர்னா பண்ணுறது, அந்த அந்த நாட்டில் எல்லா அதிகாரங்களும் இருக்கிறதுனா அந்த இவனுக்கு தான், கீசகனுக்கு தான், சுதேட்னியோட தம்பிக்கு தான். அவன் வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி ஒன்று. அப்போ அவனுக்கு அக்காவை ரொம்ப பிடிக்கும். அக்காவை பார்க்கறதுக்கு ஒரு நாள் அக்காவோட அந்தப்புறத்துக்கு வரான். அந்தப்புறத்துக்கு வரும்போது அங்கே பூக்களை கொய்துக்கிட்டு இந்த பக்கம் போகிற திரௌபதியை பார்த்துடுறான். திரௌபதியை பார்த்தா பெண்களே ஆசைப்படுறாங்க அப்படின்னும் போது கீசகன் பார்க்கும்போது ஆசைப்பட மாட்டானா, கண்ட உடனே காதல்னு சொல்ல முடியாது, கண்ட உடனே அவனுக்கு அவள் மேலே ஒரு மோகம். பார்த்த உடனே அவகிட்ட போய் பேசுகிறான், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன இங்கே போய் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்க, நீ இங்கே இருக்கக்கூடிய ஆளா, நீ என் கூட இருக்கணும், உன்னை நான் சூப்பராக பார்த்துக்கிறேன், உன்னை நான் சிறப்பாக வச்சுக்குவேன், என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவள் சொல்கிறா, அது பாரு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நீ கல்யாணம் ஆனவன், எனக்கு என்ன வேறு 5 பேர் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சால் அது தப்பாயிடும், இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் ரொம்ப பிரச்சனை பண்ணுறான். இவன் என்ன பண்ணுறா, போயிட்டு அந்த சுதேட்னின்ற அரசிக்கிட்ட, நான் வந்தப்பயே நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன், என்னோட கணவர்கள் ஒரு 5 பேர் இருக்காங்க, அவங்க 5 பேர் என்னை பாதுகாக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன் தம்பியோட உயிர் உடலில் இருக்காது, பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா பதறிட்டு தம்பிக்கிட்ட போயிட்டு, என்ன உனக்கு அறிவு இல்லையா, போடா இங்கேருந்து முதல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஆனால் அந்த தம்பியோட அரண்மனையிலேருந்து சுதேட்னைக்கு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அங்கேருந்து வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, கீசகன் அரண்மனையிலேருந்து வந்தவங்க இந்த சைரந்திரியோட ஞாபகமாகவே உன் தம்பி இருக்கான், இப்படி விட்டால் அவன் செத்துருவான் போல இருக்குன்னு சொன்னோன்னா அக்கா இல்லை தம்பி மேலே ரொம்ப பாசம் இல்லை, உடனே சரி எப்படியாவது சைரந்திரியை அவன்கிட்ட அனுப்பி வைக்கலான்னு சொல்லிட்டு அவகிட்ட சில பொருட்களை கொடுத்து இப்போ என் தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு வா, இல்லை அவன்கிட்ட இருந்து சில பொருட்களை வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் வச்சு சைரந்திரியா அவனுடைய அரண்மனைக்கு அனுப்புறா, அவனோட மாளிகைக்கு அனுப்புறா. சைரந்திரி போவாளா, அவளுக்கு தெரியாதா, அவள் ஒரு அரசியாக இருந்தவ, என்ன அர்த்தத்தில் இவ சொல்கிறான்னு தெரியும், ஒருவேளை எதேச்சியாக அவள் சொல்லியிருந்தாலும் போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் தெரியும், தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையில் போய் மாட்ட அவள் விரும்பலை. அவள் சொல்கிறா, அதை பாரு இது நீ பண்ணுறது நல்லா இருக்கா, அப்படி நீ அனுப்பலாமா, உன் தம்பி என் மேலே மோகத்தில் இருக்கும்போது இப்படி அனுப்புறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே இப்போது இந்த சுதேட்னை என்ன பண்ணுறா, நீ அரசியா நான் அரசியா, நீ எனக்கு வேலை செய்ய தானே வந்திருக்க, நான் சொல்கிற வேலையை கூட செய்யலாம், நீ இங்கே எதுக்கு இருக்கணும், வேலை செய்யறதுனா இங்கே இல்லைனா போயிடு அப்படின்ற மாதிரி பேசினோன்னே வேறு வழியே இல்லாமல் பயந்துக்கிட்டே இஷ்ட தெய்வத்தெலாம் வேண்டிக்கிட்டு அவனோட அரண்மனைக்கு மாளிகைக்கு போகிறான். அந்த மாளிகைக்கு போன உடனே வந்துட்டு அவன் இவகிட்ட பயங்கரமாக காதல் மொழிகள் பேசுகிறான். மறுபடியும் இவ கோவமாக பேசுகிறா. ரொம்ப ஆசையாக பேசி அவளை சரி கட்ட முடியலன்னும் போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அடிக்க தொடங்குவாங்க. அடித்தாது அடி பண்ணிய வைக்கணும், அது மாதிரி முடிய பிடிச்சி இழுக்கிறான். அவளை பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணுறான். அவன்கிட்ட இருந்து படாத பாடுபட்டு தப்பிச்சு விராட மன்னனுடைய அரண்மனைக்கு ஓடி வரா. அங்கே வந்து மன்னனாவது உதவி பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேக வேகமாக ஓடி வரா. ஓடி வரும்போது சமையல் கட்டை தாண்டி தானே ஓடி வரணும். அப்போ வந்து பீமன் இவளை பார்க்குறான். இவ வந்து அழுதுட்டு கதறிக்கிட்டு அப்போது அந்த சபா மண்டபத்தில் ஓடின மாதிரி இப்போ ஓடி விராடன் முன்னாடி போய் விழறா. ஆனால் விராடன் வந்து இவளை எதுவுமே கேட்கல. அப்போது அவள் சொல்கிறா, இங்கே பாரு மன்னனுக்கு என்ன அழகு, தனக்கு கீழே இருக்கிறவங்கள தன்னை நம்பி வந்தவங்கள காப்பாற்றுறது தானே அப்படின்ற மாதிரி வழுக்கிறா. அப்போ பார்த்து பீமனுக்கு ரொம்ப கோபம் வருது. பீமனுக்கு கோபம் தான் என்ன பண்ணுவான், பக்கத்தில் ஏதாவது ஒரு மரம் இருந்தால் அதை ஒரே பிடுங்கி அதை வச்சு எதுக்கு இருக்கிற ஆளை அடிச்சே கொண்டுருவான்ல. அப்படி பக்கத்தில் இருக்கிற மரத்தை பிடுங்கிறதுக்கு இப்படி ஒரு அந்த மரத்தை பிடிச்சி இப்படி ஆட்டுறான். இதை வந்து தர்மர் கவனிச்சிடுறாரு. இவன் மரத்தை பிடுங்கினானா இவன் தான் வந்து பீமன்னு தெரிஞ்சிடும், விஷயம் வெளியில் போயிடும் அப்படின்றதுனால இன்னும் 1 மாதம் தான் இருக்குது இவங்களுடைய அஞ்ஞாதவாசம் முடியறதுக்கே. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பதறி போய் வல்லபா அந்த பச்சை மரம் அதை நீ பிடுங்காத, அதை பிடுங்கினா அது உன் அடுப்புக்கு உதவாது, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து பீமனும் அதை புரிஞ்சுக்கிறான். ஐயோ இப்போ நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு
அவன் அமைதியாயிடுறான். இப்போ வந்து தர்மர் அதே மாதிரி விராடன் கிட்ட என்ன சொல்றாரு, ஒரு மன்னனா நீ இருந்துக்கிட்டு இப்படி உன் கண்ணு முன்னாடி நடக்கிறத தடுக்க மாட்டேறியே, இது சரியா இருக்கான்லாம் கேட்டோன்னே விராடனும் கொஞ்சம் கீசகன்கிட்ட கடிஞ்சுக்கிறாரு. இதை பாரு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னொன்னா அந்த நிமிஷம் அந்த இடத்துல அவளை விட்டுட்டு விராடன் போயிடுறான். கீசகன் போயிடுறான். அந்த நிமிஷம் அந்த இடத்துல இந்த பிரச்சனைலாம் எதுவும் வேணாம், இவளை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கீசகன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துலேருந்து போயிடுறான். ஆனால் இது திரௌபதிக்கு ரொம்ப ரொம்ப அவமானமாக இருக்குது. அதே அழுக்கு அந்த கீழே புரண்டு விழுந்து இழுத்து இழுத்துன்னெலாம் அவன் இல்லாத பாடுபட்டனால அதே அழுக்கு சேலையோட அழுத கண்ணீரோட அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு தூக்கம் வரல. அவளால் இந்த அவமானத்தை தாங்க முடியல. பொழுது விடியறதுக்குள்ளே அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, என்ன வந்து தப்பான எண்ணத்தோடு தொட்டவன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நேராக என்ன பண்ணுறா, தர்மன் கிட்ட போகிறான். மடப்பள்ளியில் தூங்கிட்டு இருக்கிற தர்மனை தட்டி எழுப்புறா. எல்லாரும் சந்தோஷமாக தூங்குறீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்கல்ல, நான் மட்டும்தான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் எப்படி வாழ்ந்தவன், நான் யாருக்கு பிறந்தேன், நான் எப்படி வாழ்ந்தேன், உங்களுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு, இங்கே பாரு என் கையெல்லாம் இவங்களுக்கு வந்து சந்தனம் அரைச்சி என் கையெல்லாம் காய் காய்ச்சி போயிருக்கு, நான் வாங்கிட்டு வந்த வரோன்ற மாதிரிலாம் புலம்பி அழுத உடனே பீமனுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுது. இந்த 5 பேர்லேயுமே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே திரௌபதிக்காக கொஞ்சம் யோசிக்கிற ஒரு ஆள், திரௌபதியை கொஞ்சம் பார்த்துக்கணும்னு நினைக்கிற ஆள், எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் திரௌபதி மேலே கொஞ்சம் அதிகமான பாசம் இருக்கிற ஒரு ஆள்னா அது பீமனாக தான் இருக்க முடியும். இப்போ பீமனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்போ பீமன் என்ன சொல்கிறான், எல்லாம் இந்த தர்மர் பண்ணுற வேலை, இவராக வந்துட்டு தேவையில்லாமல் சூதாடினாரு, அன்றைக்கும் வந்துட்டு அந்த சபா மண்டபத்திலேயே உன்னை அசிங்கப்பட்டினவங்களை நான் கொண்டிருப்பேன், அப்பையும் எங்களை எதுவும் பண்ணாத வந்து நியாயம் நீதி தர்மம்ன்ட்டாரு, இன்றைக்கும் நான் அந்த மரத்தை பிச்சு அவனை அடித்தே கொண்டிருப்பேன், இன்றைக்கும் வந்துட்டு சும்மாரு அப்படி இப்படின்னு என்னை இது பண்ணி விட்டார். நானும் பைத்தியக்காரத்தனமாக அந்த பேச்சை கேட்டுட்டேன், எனக்கு கோவமாக வருதுன்னு திட்டுறான், தர்மரை திட்டுறான். உடனே இவன் என்ன சொல்கிறா, அவரை திட்டாது, அவர் சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம என்ன இன்னும் ஒரு 15 நாள் 20 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம தெரிஞ்சிட்டோன்னா இந்த 13 வருஷம் நம்ம பட்ட கஷ்டமும் வீணாக போயிடுன்றதுனால தானே அவர் சொல்கிறாரு. அதனால் அது இல்லை பிரச்சனை, எனக்கு தேவைலாம் இப்போது அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, அவனை நீ கொல்லணும், அதுதான் அப்படின்னோடனே சரி சொல்லு, நீ என்ன சொல்கிறியோ நான் செய்கிறேன், ஆனால் நம்ம உடனே கொண்டுட்டோன்னா நீ சொன்ன மாதிரி நம்ம தெரிஞ்சிருமே, உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நம்ம தானே என்ன பண்ணலான்னு. அப்போ இவங்க 2 பேரும் ஒரு திட்டம் திட்டுறாங்க. அதை கெட்டவனை கொல்றதுக்கான திட்டம் இருந்தாலும் அது அவனுக்கான சதி, கீசகனுக்கான ஒரு சதி திட்டம் திட்டப்படுது. அப்போது திரௌபதி என்ன சொல்கிறா, நான் என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு அவன்கிட்ட போய் நல்லா ஆசை இல்லை, பீமன் தான் சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான், நீ போயிட்டு அவட்ட ஆசை வார்த்தை பேசி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லிவிடு, அந்த இடத்துல நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், யாருக்கும் தெரியாமல் நம்ம இவனை கொண்டுடலாம், அதை நீ வெளியில் சொல்லி வச்சுருக்க மாதிரி உன்னோட 5 கந்தர்வ கணவர்கள் தான் வந்து கொன்னாங்கன்ற மாதிரி நம்ம இதை வந்து ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னவொடனே, அவசரமாக இதை நம்ம பண்ண வேணாம், நீ நினச்ச மாதிரி கொஞ்சம் நாள் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னவொடனே சரின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணுறா, திரௌபதி கீசகனை பார்க்க போனோன்னா அவனுக்கு ஆச்சரியம், என்ன எப்படி எனக்கு தெரியும் நீ வந்துடுவேன்னு, நான் உன் மேலே வச்சுருக்க காதல் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நீ மட்டும் ஊன்னு சொல்லு, என் பொண்டாட்டிங்களாம் துரத்தி விட்டுட்டு உன்னை மட்டும் நான் என் மனைவியாக வச்சுக்கிறேன், உன் காலடியில் விழுந்து கிடக்கிறேன் அப்படி இப்படிலாம் பேசினோன்னே இவன் என்ன சொல்கிறா, இங்கே பாரு உன்னை மாதிரி வீரன், நீ எனக்கு தெரியும் இந்த நாட்டில் நீ வச்சு தான் சட்டம்னு, உன்னை மாதிரி எல்லா அதிகாரத்தையும் உடைய ஒருத்தனை எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது, எல்லா பொண்ணுக்கும் பிடிக்கும், ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, நான் பாட்டுக்கு உன்னை பிடிக்குதுன்ற மாதிரி நடந்துக்கிட்டேன்னா என் புருஷன்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா தப்பாயிடும், அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகிடும், அதனால் எனக்கு உன்னை பிடிக்குதுன்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, நாம் சந்திக்கிறோன்ற விஷயமும் யாருக்கும் தெரியக்கூடாது, இந்த இடம் சரியான இடம் கிடையாது, தோட்டத்தில் ஒரு மண்டபம் இருக்குது, நடனத்துக்காக அமைக்கப்பட்ட மண்டபம் இருக்குது, பகலில் அந்த இடத்துல நடனம் நடக்கும், சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா ராத்திரி நேரத்தில் அந்த மண்டபத்துக்கு யாருமே வர்றது கிடையாது, நீ சாயந்தரம் அங்கே வா, நான் உனக்காக ஆசையாக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இவ கிளம்பி வந்துடுறா. கீசகனுக்கு ஒரே சந்தோஷம். சாயந்தரம் ஆனவுடனே நல்லா தயாராகிட்டு நல்லா வாசனை திரவியங்கள்லாம் பூசிக்கிட்டு அங்கே போகிறான். அங்கே போனால் அங்கே சைரந்திரி மாதிரி, அதாவது திரௌபதி மாதிரி சேலை கட்டிக்கிட்டு பீமன் படுத்திருக்கான். இவன் வந்து கண்டிப்பாக மது குடிக்கிற பழக்கம் இருக்கிறவனா தானே இருக்கும், என்ன பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணும் இது என்னடா அந்த பொண்ணு சைஸ் என்ன, படுத்திருக்க ஆளோட சைஸ் என்ன அப்படின்றது. ஆனால் அவனுக்கு அந்த போதை மயக்கத்தில் மோகத்தில் அவனுக்கு எதுவும் தெரியல. போய் ஆசையாக வந்துட்டு திரௌபதி தான் நினச்சி பீமனை தொடுறான். பீமன் அவன் கையை இறுக்கமாக பிடிச்சி ஒரு முறுக்கி மூஞ்சியில் ஒரு குத்து குத்தி 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இந்த சண்டை
நடக்குது. சத்தம் பெருசா கேட்க ஆரம்பிக்குது இல்லையா? இப்போ இந்த மாளிகையில ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு உபகேசகர்கள்லாம் ஓடி வருவாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துரும். தன்னோட அண்ணன் வந்து இந்த சைரந்திரி மேல ஆசைப்பட்டு தெரிஞ்சான். தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் இவன் போய் பார்க்க போயி, அந்த பொண்ணு என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு, என்னோட கணவர்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை, அவங்க உயிரோட விட மாட்டாங்க. கந்தர்வர்கள். கந்தர்வர்கள்னா எப்பவுமே எல்லாருக்கும் பயம் இருக்கும். கந்தர்வர்கள் வந்து அந்த 5 கந்தர்வர்களும் வந்து அவன ஏதாவது அடிக்கிறாங்களோ என்னமோ, நம்ம போய் காப்பாத்தணும்னு போய் பார்க்கறதுக்குள்ள கீசகன் அந்த மாவு மாரி கிடக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு வருத்தம் ஆயிடுது. எல்லாரும் அழுது கதறிக்கிட்டு எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு ஊர்ல விஷயத்த சொல்றாங்க. எல்லாரும் பயந்துடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த உபகேசகர்கள் என்ன சொல்றாங்க, இவனால தான் எங்க அண்ணனுக்கு இப்படி ஆச்சு. ஸோ எங்க அண்ணனை எரிக்கும்போது இவளையும் சேர்த்து எரிக்கணும்னு சொல்லிட்டு அவளையும் எரிக்கிறதுக்கு சுடுகாட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த விஷயமும் பீமனுக்கு தெரிய வருது. இப்போ அவங்க மட்டும் தான் சுடுகாட்டுக்கு போறாங்கன்னொன்னே எல்லாரும் இல்லாத நேரத்தில் பீமன் அங்கே போகிறான். அப்போது சுடுகாட்டில் அவங்க அண்ணனுக்கு தீயை மூட்டிட்டு இவளையும் அதில் தள்ளலான்னு அந்த உபகேசகர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் அங்கே பீமன் போய் அவங்க 105 பேரையும் மீதி 104 பேரையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு சைரந்திரியை காப்பாற்றிடுறான். இப்போது இந்த ஊர்க்காரவங்கலாம் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் பயந்து போயிட்டு இந்த சைரந்திரி நம்ம ஊருக்கு வேணாம், ஏன்னா வந்துட்டு கந்தர்வர்கள் இவளை காப்பாற்றுறாங்க, ஏதாவதுனா நம்ம ஊருக்கே பிரச்சனை வந்துடும் போல இருக்கே மன்னான்னு விராட மன்னன் கிட்ட போய் சொல்கிறாங்க. விராட மன்னனுக்கு இது ரொம்ப பயமாக இருக்குது. அவர் போய் தன்னோட மனைவி கிட்ட என்ன சொல்கிறாரு, இதை பாரு ஏதாவது சொல்லி இந்த பொண்ணை அனுப்பி விட்டுரு, நமக்கு வேணாம் இந்த பிரச்சனை, நல்லா போயிட்டுருக்க ஊரில் எதுக்கு இந்த பொண்ணு, உடனே துரத்தி விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது சுதேட்னே என்ன சொல்கிறா, சைரந்திரி கிட்ட நீ தயவு செஞ்சு கிளம்புமா, நல்லா இருந்த எங்கள் மாளிகையில் என் தம்பி இறந்துட்டான், உன்னோட புருஷனுங்க ரொம்ப கோபக்காரங்களாக இருக்கிறானுங்க, தயவுசெய்து இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொன்னோன்னே சைரந்திரி என்ன சொல்கிறா, அப்படிலாம் சொல்லாதீங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, இன்னும் ஒரு 10-15 நாளில் நான் இங்கேருந்து போயிடுறேன், ஒரு 15 நாள் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சிரான்.